பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் ஒரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். கவனிங்க, ஆபிரகாம் ஏன் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, யெகோவா ஈரே அப்படின்னா அந்த நாமத்துக்கு அர்த்தம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம், அதாவது அந்த மலை, தேவனுடைய சமூகம், அந்த சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டவர் பார்த்து கொண்டார் நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு அந்த மலை மேல, அந்த கர்த்தருடைய பர்வதத்துல அவருடைய பெரிய தேவையை கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. அந்த நாள்ல அவருடைய பெரிய தேவை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அந்த மலை மேல அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி அங்க காண்பித்தார். அல்லேலூயா. அந்த 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 தேவையை தேவன் ஆபிரகாமுக்கு சந்தித்தார். பாருங்க, ஒரு 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 மலை மேல, அதுவும் ஒரு ஒரு மனுஷ நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஆபிரகாமுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களை, உங்க வாழ்க்கையில உங்க தேவைகள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் ஆண்டவர் அந்த தேவையை பார்த்து கொள்வார். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் அந்த மலை மேல புறப்பட்டு போவதற்கு முன்பாகவே ஈசாக்கிடம் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அவர் அந்த மலை மேல ஏறினார். அல்லேலூயா. அவர் நம்பிக்கையோடு ஏறினார். அவருடைய நம்பிக்கையின்படி ஆண்டவர் அவருடைய தேவையை கர்த்தர் சந்தித்தார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது இப்படியாய் சொன்னாரு, அந்த ஆபிரகாம் அந்த மலை மேல ஏறும் பொழுது பாருங்க, மலை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஏறுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும். அந்த என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஆபிரகாம் அவர் விசுவாசத்துல கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் ஏற 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 அந்த மலை மேல அவர் ஏறி வர வர இன்னொரு பக்கத்துல இருந்து அவருடைய பெரிய தேவையாய் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி அது இன்னொரு பக்கத்துல ஏறிக்கொண்டே வந்துதான். அல்லேலூயா. அதே போல பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட நீங்க விசுவாசத்தோடு கூட யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்க உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க முன்னேற முன்னேற உங்களுடைய தேவையும் அது உங்களோடு கூட சேர்ந்து அது முன்னேறி கொண்டே வரும். அல்லேலூயா. அது கடைசியில் உங்களுக்கு சரியான நேரத்துல அந்த அந்த தேவை கர்த்தருடைய சமூகத்தில் அது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்க தேவைகள் எவ்வளோ பெருசா இருந்தாலும், மலை போல இருந்தாலும், நீங்க அந்த சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வேற ஒரு காரியத்துல ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை சந்திக்கணும், பார்த்து கொள்ளணும் அப்படின்னாலும் நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உங்களுடைய சகல காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க, பெயர்செபா வனாந்தரத்துல ஆகார் தன்னுடைய ஒரே குமாரனாய் இருக்கிற இஸ்மவேல் அவனுக்கு ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின அந்த தண்ணீர் அது தீர்ந்து போன போது அந்த இஸ்மவேல் சாக கிடந்தான். அல்லேலூயா. அந்த உடனே அந்த ஆகார் அந்த பிள்ளையை சாகிறதை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளையை அவன் வனாந்திரத்துல விட்டு தூரத்துல போய் உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் அவளுக்கு ஒரு நீரூற்றை காண்பித்தார். அல்லேலூயா. வனாந்திரத்துல எங்க நீரூற்று கிடைக்கும்? ஆனா ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. அந்த அந்த அவளுடைய தேவையை அந்த வனாந்திரத்துல கர்த்தர் பார்த்து கொண்டார். பிறகு அவள் போய் அந்த தண்ணீரை எடுத்து தன் குமாரனுக்கு கொடுத்து அவன் உயிர் பிழைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல இன்னொரு இடத்துல பாருங்க, நீங்க சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோன் தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று போட்ட பொழுது அவன் கொஞ்ச நேரத்துல அவன் தன் தாகத்தினால நான் சாக கிடக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் கதறும் பொழுது ஆண்டவர் உடனே அவனுக்கு ஒரு 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 நீரூற்றை அவனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அவன் அங்கே அந்த தண்ணீரை எடுத்து அவன் உயிர் பிழைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, வனாந்திரத்தில் 5000 புருஷருக்கு மேலாய் இருந்த பொழுது அந்த வனாந்திரத்தில் அப்பத்துக்கு நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி சீஷர்கள் திகைத்து நின்ற போது அதே வனாந்திரத்துல அந்த வெறும் 5 அப்பம்
2 மீனை கொண்டு கர்த்தர் அந்த 5000 பேருக்கு மேற்பட்டோரை கர்த்தர் போஷித்து திருப்தி அடைய செய்தார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்க திருமண தேவை இருக்கா, ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். உங்களுடைய மெடிக்கல் ஆப்ரேஷன் செலவுக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த வீட்டை நான் எப்படி கட்ட போறேன், இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன், இந்த பிசினஸ் நான் எப்படி நான் ரன் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நீங்க இப்படி பல தேவைகளோடு இருக்கிறீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல விட்டு விடுங்க. ஆபிரகாம் அந்த தேவையை கர்த்தரிடத்துல விட்டுட்டார். ஆகையினால கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவன் விட்டு விட்டதுனால ஆண்டவர் அதை பார்த்து கொண்டார். இன்னைக்கு நீங்க உங்க காரியங்களை ஆண்டவரிடத்துல விட்டு விடுங்க. ஆண்டவர் மெய்யாகவே உங்கள் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. யெகோவா ஈரே, அவர் தேவைகளை பார்த்து கொள்வார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.